Hi! Hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம 24 hours chicken challenge தான் வந்து பண்ண போறோம். யாரெல்லாம் வந்து நான் வெஜ் இருக்கீங்களோ கீழ வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. And chicken யாருக்கெல்லாம் பிடிக்கும் and non vegல என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே எனக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து 24 hours காலையில மதியானம் சாயங்காலம் நைட் ஸ்நாக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து வெறும் சிக்கன் தான் சாப்பிட போறோம். இந்த சிக்கன் ரைஸ், சிக்கன் ஷவர்மா, சிக்கன் நூடுல்ஸ் அப்படிலாம் இல்லாம வெறும்னே சிக்கன் மட்டும் தான் சாப்பிட போறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் சிக்கன் லாலிபாப் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வாங்கிட்டு வந்து நான் உங்களை வந்து பார்க்குறேன். Many minutes later. நம்மளோட சிக்கன் லாலிபாப் வந்து வந்துருச்சு. செம்ம சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். லைட்டா காரமா இருக்க மாதிரி இருக்கு. A few moments later. ரொம்ப காரமா இருக்கு. மிளகாலாம் போட்டிருக்காங்க, அப்படியே பச்சை மிளகாய் அப்படியே கட் பண்ணி போட்டிருக்காங்க. பட் அட் த சேம் டைம் செம்ம டேஸ்டா இருக்கு. ஸோ நான் இந்த லாலிபாப்பை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்நாக்ஸ்க்கு பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து மார்னிங் ஸ்நாக்ஸ் டைம். ஸ்நாக்ஸ்க்கு வந்து நம்ம சிக்கன் பாப்கார்ன் தான் சாப்பிட போகிறோம். கூடிய வந்து கொஞ்சம் கெச்சப். செம்ம சூடு. சிக்கன் பாப்கார்ன் வந்து நம்ம இந்த நார்மல் பாப்கார்ன் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி ஒரு பேப்பர் கவர்னு நினைக்கிறேன், அது ஏதோ ஒன்று அந்த மாதிரி இதில் வரும்னு பார்த்தா வரல. ஸோ நான் இப்போ இந்த சிக்கன் பாப்கார்னை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான லன்ச்சில் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து லன்ச் டைம். லன்ச்சுக்கு வந்து நம்ம இதை போட்டுடலாம். ஒரு ஃபுல் கிரில் சிக்கன். வாவ், சமையல. எஸ், வேற லெவல். ஐயோ. ஓகே, நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். ஃபுல் கிரில் சிக்கன். நீ ஒரு காலை பிடி, நான் ஒரு காலை பிடிக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் நீ காலை பிரி. ஓ, மசாலாவே வரமாட்டேங்குது. தொட பீஸ் வருதா வரலையா? இருக்கா? சியா சொல்லவே இல்லை. என்ன பண்ண? சியர்ஸ். செம்ம டேஸ்டாக இருக்கு. வேற லெவல். வாழும் இந்த பாடிடா எத்தா சொல்லுவேனே நானு பூடிடா. மண்ணில்
நமக்கு சோறு போதும் வேறு எதுவும் வேண்டுமோ ஆக்சிஜனே தீர்ந்தால் கூட செம்ம ஜூஸியாக டெண்டரியாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் இந்த சாஸோடு சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்குது. உனக்கு பிடிச்சிருக்கா? செம. எந்த சாஸ் பிடிச்சிருக்கு? டொமேட்டோ சாஸ், அது மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. சூப்பர். ஸோ நாங்கள் இதை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்நாக்ஸ் இல்லாட்டி டின்னருக்கு பார்க்குறோம். திரும்ப திரும்ப எனக்கு பதிக்கிறே, திரும்ப திரும்ப எனக்கு என்ன எனக்கு பதிக்கிறென்று தெரியவில்லையே, தெரிந்த பின்பு பேச பார்த்தா காசு இல்லையே, பதிக்கிறே திரும்ப திரும்ப எனக்கு பதிக்கிறே, திரும்ப திரும்ப எனக்கு பதிக்கிறே. இப்போ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம். நம்ம வந்து மத்தியானம் ஒரு முழு கோழியை வந்து ஃபுல் கட்டு கட்டினதுனால, முழு கோழியும் நான் மட்டுமே சாப்பிடல, எல்லாருமே தான் சாப்பிட்டாங்க. ஸோ ஃபுல் கட்டு கட்டினதுனால எனக்கு இன்னும் வந்து வயிறு ரொம்ப ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நம்ம சிக்கன் நக்கட்ஸ் தான் வந்து சாப்பிட போகிறோம். கொஞ்சம் லைட்டாக சாப்பிடுவோம் ஈவினிங்க்கு. சாஸ் இந்த நக்கட்ஸையும் வந்து நம்ம பிரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலி நம்ம மார்னிங் ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிட்ட அந்த பாப்கார்ன் இருக்குல்ல, சிக்கன் பாப்கார்னும் சரி இந்த நக்கட்ஸும் சரி எல்லாமே வந்து சிக்கன் நல்லா வேக வச்சு அது கூட கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து நல்லா அரைச்சிடுறாங்க போல். அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நக்கட்ஸு அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. அந்த மசாலாவில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த ஒரு ஸ்மெல்லு, அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியுது. ஸோ இப்போ நான் அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் சிக்கன் நக்கட்ஸை வந்து சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் உங்களை வந்து டின்னருக்கு பார்க்குறேன். ஸோ அட்லாஸ்ட் நம்ம வந்து டின்னருக்கு வந்தாச்சு. டின்னருக்கு வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பெரிய பெரிய சிக்கன் ஃப்ரை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்துடட்டும். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம வந்து மத்தியானம் ஒரு முழு கோழியை முழுங்கணும்ல, அதோட வீடியோ நான் இப்போ தான் பார்த்தேன். நம்ம பேசினது சுத்தமாக ரெக்கார்டே ஆகலை. அதனால் நானும் என் தம்பியும் சேர்ந்து டப்பிங் கொடுக்க போகிறோம் புதுசாக. ஸோ அந்த டப்பிங்கில் ஏதாச்சும் கொஞ்சம் குளறுபடியானால் மிகவும் மன்னிக்கவும் எங்களை. ஸோ இப்போ வந்து நம்ம டின்னர் வாங்கிட்டு வந்து நான் உங்களை வந்து பார்க்குறேன். பெரிய பெரிய சிக்கன் ஃப்ரை தானே ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது ஏதோ ஒரு கிரேவி மாதிரி வந்திருக்கு. இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல வேறு. ஆஹா, ரொம்ப காரமாக இருக்கும் போல இருக்கு. எனக்கு தெரியலையே, தெரியாதனமா ஆர்டர் பண்ணிட்டோமோ, இதை வேறு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணியிருக்கலாமோ. ஆக்சுவலி காரம் இல்லை, ஸ்வீட்டாக இருக்குது, காரமாக இருக்குது. அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. காலையில் விசாரிப்போம். ஆக்சுவலி நாக்கில் வந்து ஸ்வீட்டாக இருக்குது, தொண்டையில் வந்து காரமாக இருக்குது. அப்படி ஒரு டிஷ்ஷாக இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். சுடுது வேற. கஷ்டம்தான். 24 hours வந்து சிக்கன் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப ஹீட் ஆயிரும் இந்த மாதிரி சிக்கன் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தா. சிக்கன் வந்து ரொம்ப ஹீட்டு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. பட் யம்மியாக இருந்துச்சு, அது வேறு விஷயம். திகட்டிலாம் போல் எனக்கு. நம்ம மேகி ஆனால் திகட்டிச்சு. மேகி, பர்கர் இந்த மாதிரி ஒரு சிலர் சாப்பிடும் போது எனக்கு வந்து லைட்டாக திகட்ட ஆரம்பிச்சிருச்சு. பட் சிக்கன் வந்து அவ்வளோவா திகட்டல.
சூப்பராக இருக்கு. நான் சொன்ன மாதிரி தான் இருக்குது. வச்சோடனே காரமே தெரியல, ஸ்வீட்டாக இருக்குது நாக்கில். தொண்டைக்குள்ளே இறங்கும் போது தான் தெரியுது அதோட காரம். அப்படி என்ன போட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி அந்த மஞ்சூரியன் டேஸ்ட் வந்து வருது. இதில் செம்ம சூப்பராக இருக்கலாம். காலையிலேருந்து ஒரு மாதிரி ட்ரையான டிஷ்ஷாக சாப்பிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. இதுவும் வந்து நான் ட்ரையாக இருக்கும்னு நினச்சி தான் ஆர்டர் பண்ணேன். பட் இது கொஞ்சம் ஜூஸியாக வந்துடுச்சு. பட் எத்தனை பட்டு சோதிக்காதீங்க. ஆனால் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்டோம்னா அல்டிமேட் காம்போவாக இருக்கும் இது. ஸோ நான் அதை சாப்பிட்டுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். Much later. ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து பெரிய சிக்கனை வந்து சாப்பிட்டுட்டு அந்த ஒரு காரம் வந்து என் நாக்கிலேருந்து இன்னும் போகவே மாட்டேங்குது. நானும் தண்ணி ஜூஸ்லாம் குடிச்சு பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் காரமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்மளோட 24 hours சிக்கன் சேலஞ்ச் வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஆசமாக, ரொம்ப யம்மியாக, ரொம்ப டெம்டிங்காக போச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த 1 2 3 4 5 மொத்தமாக 5 டிஷ் வந்து நம்ம சாப்பிட்ருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது பிடிக்கும் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா உங்களுக்கு சிக்கனில் எந்த ஒரு வெரைட்டி ஆஃப் சிக்கன் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதே எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் இன்னும் என்னென்னலாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சீக்கிரமாகவே பண்ணிடலாம். அண்ட் நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்கள ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.